ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்கே கிளம்பிகிட்ருக்கேன்னு தானே பார்க்குறீங்க. துபாய்க்கு தான் போகிறேன். ஏர்போர்ட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு 12:00 தான் கிளம்பிகிட்ருக்கேன். ஒரு 1 வீக் முன்னாடி தான் பிளான் பண்ணி திடீர்னு போகிற மாதிரி தான் இருந்துச்சு துபாய்க்கு. ஹஸ்பண்ட் துபாயில் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு வெக்கேஷன் ட்ரிப்புக்கு தான் நான் 2 மந்த் வெக்கேஷன் ட்ரிப்புக்கு தான் போகிறேன். நைட்டு 4:00 தான் ஃப்ளைட்டு. அதனால் 12:00 கிளம்பினேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் போகிறோம், கொஞ்சம் ஏர்லியாக போய் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வரைக்கும் நான் ஃப்ளைட்லலாம் ஏறினதில்லை, அதனால் ஃபஸ்ட் டைம் போகிறது. அதனால் கொஞ்சம் ஏர்லியாகவே கிளம்பிட்டேன். கிளம்ப முன்னாடி என் ஃபேஸை பாருங்கள், அவ்வளோ சந்தோஷம். ஃபுல்லாக டான்ஸ் ஆடி ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு ட்ரிப்பு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவுமே ஹஸ்பண்ட் கிட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு. நைட் அப்படி கிளம்பிட்டோம். ஏர்போர்ட் போகும்போது ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. நான் இது வரைக்கும் நிறைய வாட்டி ஏர்போர்ட் போயிருக்கோம். ஹஸ்பண்ட், அண்ணி எல்லாருமே கொண்டு விடுறதுக்கெல்லாம் நம்ம ஏர்போர்ட் போயிருக்கேன். ஆனால் இவ்வளோ கூட்டமே இருந்ததில்லை. ஆனால் இந்த வாட்டி போகும்போது ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. அதுவே எனக்கு ஒரு மாதிரி ப்ரெஷர் ஆகிட்டு ஃபேஸை பாருங்க லைட்டாக பயந்துட்டேன். அப்புறம் எல்லாருக்கும் பாயெல்லாம் சொல்லிவிட்டு அழகாக உள்ளே போய் வெயிட் பண்ணியாச்சு. வெயிட் பண்ணிவிட்டு ஃப்ளைட்லேயும் ஏறியாச்சு. ஆனால் அங்கே ஏர்போர்ட் போயிட்டு அப்புறம் நம்ம துபாய் வந்து இறங்கும்போது கிளைமேட் அவ்வளோ ஜில்லுன்னு இருந்துச்சு. இவ்வளோ அழகான கிளைமேட் இருக்கும் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அங்கே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண பிறகு ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க. அப்படியே கிளம்பியாச்சு துபாய்க்கு. ஆனால் துபாயில் அடுத்தடுத்து என்ன நடந்துன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோ